இப்ப எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. இந்தா எலும்பு குழம்பு. பாரு, நல்லா பாரு. இங்க பாரு, நல்லி எலும்பு. என்ன அருமையான டேஸ்ட். உனக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல. சூப்பர். இந்த மதுரை கோனார் மிஸ், பனமரத்து பிரியாணி கடை, எல்லா ஹோட்டல் மாஸ்டரும் அத்தை கிட்ட வந்து டியூஷன் படிக்கணும். குழம்பு அட்டகாசமா இருக்கு. பாட்டியா எப்படி சாப்பிட்றேன்னு? சாப்பிடாம அம்பா பண்ற. மெதுவாதான் சாப்பிட்டேன். நான் புடிங்க திங்க போறேன். கொண்டாடா, தண்ணிய குடி, தண்ணிய குடி. என்னடா பண்ற? இது என்ன புது பழக்கம்? பாதி சாப்பாட்டுல கை கழுவுற? என்னடா மகனே, எங்க அண்ணி சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். எங்க அண்ணிய எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சித்தப்பா உட்கார. சித்தப்பா சும்மா யாரும் போய் அம்மா சாப்பிட தொந்தரவு பண்ண வேண்டாம். மோச எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க. அடப்பாவி, நானாவது தின்றுப்பேன், அவனுக்கு இல்லாம எனக்கு இல்லாம வேஸ்ட் பண்ணிட்டானே. அதான் உன் தட்டுல வச்சதெல்லாம் மாவு மாதிரி உறிஞ்சிட்டல. இன்னும் என்ன சத்த கட்டாம போய் படு. பார்வை பாரு. பட்டினி போராட்டம் நடத்தி அம்புட்டு பேர் மனசையும் உன் பக்கம் சாய்க்கலான்னு பாக்குறியா? இரு இரு, நாளைக்கு காலையில நான் வேற ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என் மருமகன் வாயாலேயே நான் ஐஸ்வர்யாவை தான் கெட்டுவேன்னு சொல்ல வைக்கல. நான் சரஸ்வதி இல்ல மதனி, சரஸ்வதி இல்ல. ஏங்க இந்தாங்க. என்ன தள்ளி படுக்க வைக்கலான்னு? அதெல்லாம் ஒண்ணு வேணா, இப்படியே படுக்கட்டும். ஏங்க கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்புங்க. என்னது? இல்ல ஏதோ பரு மாதிரி தெரிஞ்சது. இங்கயா? இங்க ஒன்னும் இல்லையே. அது சட்டையில தூசி. ஓ, தூசியா? சித்ரா, உனக்கு ஏதோ நாள் தள்ளி போற மாதிரி இருக்குன்னு சொன்ன. இல்ல, உங்க அம்மா மாதிரி நானும் 2-3 வருஷம் ஆம்பளை பிள்ளைக்கு தவம் கிடக்கணும் போல இருக்கு. பின்ன என்ன சும்மாவா? நம்ம பரம்பரை பேரை காப்பாற்ற போற வேண்டிய நம்ம மகன் காக்க வச்சுதான் பிறப்பான். குழந்தை இருக்குடி.
ஏங்க என்ன பாட்டி ஜோதிய தனியா கூட்டு போய் அப்படி என்னதாங்க பேசியிருக்கோம்? நீ இன்னும் அதை மறக்கலையா? அத மறக்கலாம். ஆனா உங்க பாட்டிக்கு தங்கச்சி மேல இருந்த சந்தேகம் பூரா மொத்தமா வடிஞ்சு போய் இப்ப அவ கூட குழந்தை மாதிரி எனக்கமா இருக்காங்கல்ல. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்பத்தான் மனசுக்குள்ள சந்தேகம் ஒன்று ஆழமா பதிஞ்சிச்சுன்னா அது சாதாரணமா தீரவும் தீராது, தீர்த்து வைக்கவும் முடியாது. அத தாங்க நானும் சொல்றேன். ஒருவேளை 2 பேரும் தனியா போய் ஜோதியோட கல்யாணத்தை பத்தி பேசிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ ஜோதியோட கல்யாண பேச்சு தான் பேசிருப்பாங்கன்னு தோணுது. எப்படி சொல்ற? அப்பத்தாவும் ஜோதியும் கல்யாண பேச்சு பேசினான்னு எதை வச்சு சொல்ற? பாட்டி மூஞ்சில இருந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்த்து தாங்க சொல்றேன். அந்த முத்துராசு இருக்கான்ல. எந்த முத்துராசு? உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட இருந்தான்லங்க, அந்த முத்துராசு தாங்க. ஓஹோ சரி. கல்யாணம் நின்னு போய் அவனை போலீஸ் புடிச்சிட்டு போச்சுல்ல. நீ வேணா பாரு, அவனுக்கெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா தண்டனை உறுதியாயிடும் பாரு. அது பாட்டிக்கும் தெரியும். நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தணும். அதுக்கு அந்த முத்துராச ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். இது ரெண்டும் உங்க தங்கச்சி மனசு வச்சாதான் நடக்கும். அதனால உங்க தங்கச்சியே அந்த பய கேஸ்ல ஆஜராகி அவனை வெளியே கொண்டு வந்து அவனையே ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானா இருக்குமோ? ஜானு, சரி. ஜானு, ஜானு அம்மா வருது. ஏய் ஜானு. பாப்பா. ஜானு. பாப்பா ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் ஜானு. ஒண்ணு இல்ல. சொன்னா கேளு. ஜானு. 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 என்னங்க இவ? ஜானு. பாப்பா ஒண்ணு இல்ல. அந்த ஆள் கெட்டவன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய். குழந்தை ஏதோ தூக்கத்துல பண்றா, அவளை போய் அவனை அத்தை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அவன் நல்லவன் இல்ல, அவன் கெட்டவன். ஒண்ணும் இல்ல. சரிடா ஒண்ணும் இல்ல. அந்த ஆளு கெட்டவன். பாத்தியா, பச்சை குழந்தை கூட அவனை பிடிக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தனை என் தங்கச்சி கல்யாணம் பண்ண ஒத்துப்பாளா? அவளா ஒத்துக்காம பாட்டி செத்துருவேன் அப்படி இப்படின்னு அழுது ஒத்துக்க வச்சிருந்தா? அலுப்புல இருக்கிற புள்ள உதைக்கதான் செய்வா. அவளை போய் இந்த பார், இப்ப நீ சொன்ன மாதிரி மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வையேன், நானே அப்பத்தாவை கழுத்து நெருக்கி கொன்னுடுவேன். புரியுதா? அட பாவி மனுஷா, அப்பத்தாவ அதுக்கா கஷ்டப்பட்டு தேடினீங்க? இந்த பார், வீட்டு வெளில போய் செத்துருந்தா இந்த பரம்பரையோட கௌரவமும் சேர்ந்து போய் செத்துருக்கும். அதனாலதான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்பத்தா வீட்டுக்குள்ளேயே செத்தா கௌரவத்தை தூக்கி நிப்பாட்டிடுவேன். கொண்டாட்டமா கல்யாணம் மாதிரி கருமாதி நடத்துவேன். புரியுதா? படு. அட குட்டிச்சாத்தானே, இப்படி காட்டடி மாட்டடி அடிக்கிற? நிஜமாவே தூக்கத்துல தான் அடிச்சாளா இல்ல நம்ம பேச்ச ஒட்டு கேட்டு அடிச்சாளா? தூக்கத்துல தான் அடிச்சிருக்கா. எதுக்கும் உஷாரா இரு சித்ரா. உங்க அப்பங்கிட்ட இருந்து உனக்கு வந்த ஒட்டு கேட்கிற புத்தி உன்கிட்ட இருந்து உன் மகளுக்கும் வந்துட போகுது.
சொல்லுடி. என்ன குரல் ரொம்ப டல்லா இருக்கு? இன்னும் எந்திரிக்கலையா? ஆமா. சூரியன் கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி கண்முழிக்கணும்டி. அவதான் பொம்பளைன்னு சொல்லுவ. இந்நேரம் பூஜையை முடிச்சிட்டு சமையல் கட்டுல இருந்திருப்பியே. அதனால தானே யாரும் என்ன பொம்பளையா பார்க்காம அலாரம் வச்சதும் வேலையை ஆரம்பிக்கிற மிஷினா பாக்குறாங்க. மெஷினும் ஒரு நாளைக்கு வேலை செய்யாம இருந்தா தானே அம்புட்டு பேருக்கும் அதோட அருமை தெரியும். ஏய், என்னடி ஆச்சு? வீட்ல ஏதாவது சண்டையா? நீ யார் கூடயும் சண்டை போட மாட்டியே. அப்படி சண்டை போடாம இருந்ததே எல்லா பேத்துக்கும் நான் இளக்காரமா போயிட்டேன். என்னடி ஆச்சு? சரசு அவ மவளை என் வீட்டு மருமகளாக்காம இங்க இருந்து போக மாட்டாளாம். என் மவன் கார்த்தியோட விருப்பத்தை கூட கேட்க மாட்டாளாம். திடீர்னு நீ இப்படி ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறா? கார்த்தி ஜோதியோட சேர்ந்து அவங்க பாட்டிய தேடி போனது ஒரு குத்தமா. அண்ணன் தான் ஜோதிக்கு உதவியா பொண்ணு அனுப்புனாரு. அவர் சொல்லியிருப்பார்ல. சொன்னாரு. தங்கச்சி பக்கம் நியாயம் இருக்குன்னு நல்லா ஜால்ற அடிச்சாருடி. எந்த பயலுக்காக நான் சண்டை போட்டேனோ அந்த பயலே அம்மா ஏன் சண்டை போட்ட, எதுக்கு சண்டை போட்டேன்னு ஒத்த வரி ஒத்த சொல்ல கேக்கலடி. நான் பெத்த கழுதைகளே எனக்கு சப்போர்ட்டா இல்லனா எனக்கு எம்புட்டு கோவம் வரும். அதே அம்புட்டு கழுதைகளுக்கும் ஆக்கி போட்டு அழகு பார்த்ததெல்லாம் போதும்னு விட்டுட்டேன். அடி பாவி, ராத்திரில இருந்து பிள்ளைங்க பட்னியாவா கிடக்கு? ஏன் பட்னி கிடக்குதுங்க? அவங்க அத்தைக்காரி ஆக்குனது நல்லா இருக்குன்னு தின்னுட்டு தான் தெரியுதுங்க. அது சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சாப்பிடலனா நாச்சியார் புறமே நடுங்கி போயிருமோ. போடி. ஏய் ஜெயா, ஜெயா. அப்பா, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். உங்க அம்மா இன்னும் எந்திரிக்கலையா? இல்லப்பா, எழுப்பட்டுமா? வேண்டாம். ஏத்தா சோபனா, அத்தை சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போத்தா. இல்லத்த, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வரேன்ப்பா. ஐஏஎஸ் எங்க கோச்சிங் கிளாஸ் கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. சரி ரைட்டு, ஒரு 10 நிமிஷம் இரு, நானே விட்டு போறேன். அம்மா எங்க? அவ என்னமோ செய்யறா, அவளை விடு, நீ சாப்பிட்டு கிளம்பு. டேய், தங்கச்சி கூட்டிட்டு போற, வண்டியை பார்த்து மெதுவா ஓட்டிட்டு போ. சரசே அண்ணே, நான் மொய்தீனை பார்க்க போறேன். அண்ணே நீயா சாப்பிட்டு போயனே? சாப்பிட்டு போனே. பரவாயில்லம்மா, பசிக்கல. ஏ சிங்கப்புல, அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா? கதவு தரமா? கதவு தர சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இங்க பாரு, ராத்திரி கோபம் காலையிலான சரியாயிரணும் சொல்லிட்டேன். இன்னும் என்ன கோபம் உனக்கு? கதவு தர. அதே உங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாருல. நான் என்னவோ பண்றேன், உனக்கு என்னடா? கிளம்பு. பாத்தியா, இப்பதான் நீ என் கோவத்தை கிளப்புற. கோவம் வந்தா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடிப்பியாடா? இன்னும் இந்த வீட்ல நீ அதைத்தான் செய்யல, அதையே செஞ்சிரு. எது? அண்ணே, ஏய் சோபனா, என்ன பேச பார்த்தல? ஐயோ விடுங்கண்ணே, இங்க பாருண்ணே, சாயந்தரமா பேசிக்கலாம். வா, நீ வாண்ணே, போலாம். மருமோனே. என்னத்த? என்ன உங்களுக்கு பசி எடுக்கலையா? எனக்காகலாம் யாரும் பட்னி கிடக்க தேவையில்ல. சாப்பிட்டு போய் அவங்க வேலையை பாருங்க. இங்க பாரு, சும்மா ரூம்குள்ள உட்கார்ந்து லந்து குடுக்குற வேலை எல்லாம் வேண்டாம். இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். வா சோபனா, உன்னை காலேஜில் விட்டுட்டு வந்து என்னன்னு பேசிக்கிறேன். வரேன். நீ வாமா. மதனிக்காரி போராட்டத்துல ஜெயிச்சிருவா போல இருக்க.
என்ன பண்ணலாம்? என்ன இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? இங்கேயே தங்கிட்ட போல இருக்க. நான் வந்த வேலை முடியாம இங்க இருந்து ஒரு எட்டு கூட நகர்றதா இல்ல. பாப்போம் இந்த போராட்டம் எத்தனை நாளைக்கு. ஆமா, நீ எதுக்கு சம்மதம் இல்லாம செவத்தை பார்த்து பேசிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்கு வந்துட்டான். என்னமோ இன்னைக்குதான் பைத்தியம் புதுசா பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. கடிக்க வருது. ஐயோ, நான் தான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. சும்மா கிளம்பி போட. டேய், நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சும்மா நோய் நோய்ங்கிற. போ கடைக்கு போ. வந்துட்டான் கதவை தட்டிக்கிட்டு. சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா உனக்கு? ஹாய்டா செல்லம். ஜோதிமா, எப்படா வந்து? நான் எப்பவோ வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க வாங்க. அப்படி உட்காருங்க என் செல்லம். நீ எதுக்கு இதெல்லாம் இங்க கொண்டு வந்து? சாப்பிடுங்க. அத்தை, கோவத்துல நீங்க உங்க அம்மாவையும் மிஞ்சிருவீங்க போல இருக்க. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் மத்த பேச்சு எல்லாமே. நைட்ல இருந்து நீங்க பட்னி கிடந்தா என்னத்துக்காகிறது? ஏம்மா, உன்னால இந்த வீட்ல நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்துல பத்தாதா? இப்ப எதுக்கு இங்க வந்தவ? பா, அத்தை இந்த பிளேட் கரண்டி எல்லாம் காணோம். எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன்லயா? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ, வழி மறைக்குது. நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. மதனி, இதெல்லாம் நல்லா இல்ல. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். முதல்ல அது வீட்டுக்கு போ சொல்லு. சும்மா உறவு கொண்டாடிட்டு. ஏமா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அத்தைய சாப்பிட வைக்க போறேன். ஏத்த, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? மருமகன்னு நான் எதுக்கு இருக்கேன்? என்னது மருமகளா? ஏடா தடிமாட்டு பயல, இப்ப எதுக்கு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? மீசை மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கல, அந்த பிள்ளைய என்ன எதன்னு கேட்டு வெளியில அனுப்ப வேண்டியதானே? தலைய சொறிறான் பாரு. எனக்குன்னு வந்து வச்சாம்பாரு அண்ணன். அத்தை, அவங்க பாவம். அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு போறாங்க. நீங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க, சரியா? என்னெல்லாம் யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது, என்னை யாரும் தடுக்கவும் முடியாது. இல்ல மிஸ்டர் ஷாம்குமார்? நீங்க சாப்பிடுங்க அத்தை. நல்லா இருக்கா? இனிமே நீங்க சாப்பிடாம இருந்தா நான் உங்க கூட பேசவே மாட்டேன்.